السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على من ابتلى وعلى عباد الله الصالحين أما بعد. فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد قال فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يذكرون الله قياما قعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. سورة آل عمران. قال نبينا صلى الله عليه وسلم في قوله الإيمان والاستقامة الإيمان والاستقامة صدق الله مولانا العلي العليم وصدق نبينا الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. அவனுடைய அருளும் கிருபையும் இருளக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழியினை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று அவருடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய நிறைவான அன்பும் கருணையும் மகஃபிரத் என்ற பெரும் மன்னிப்பும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாகுக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகத்தான ஒரு மாதத்தை கடந்து ரபியுல் ஆஹிர் என்று சொல்லக்கூடிய வசந்தத்தின் இரண்டாவது மாதம். ரபியுல் அவ்வல் என்பது வசந்தத்தின் முதல் மாதமாக சொல்லப்படுகிறது. அதே போன்று ரபியுல் ஆஹிர் என்பது வசந்தத்தின் இரண்டாவது மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வசந்தத்தின் இரண்டாவது மாதத்திலே பெரும்பாலான வலிமார்கள், இறைநேச செல்வர்கள் அவர்கள் வாழ்ந்த அவர்களுடைய அடையாளங்களை எடுத்து காண்பிக்கப்படக்கூடிய, அவர்களுடைய அடையாளங்களை எடுத்து சொல்லக்கூடிய, அவர்களுடைய வாழ்வியல் ஈமானிய வாழ்வியல்களை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நம்மை சீர்திருத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் ஒரு மகத்தான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக பெருமக்கள் நமக்கு நினைவுபடுத்துவார்கள். வலிமார்கள் அவர்களுடைய முழுமையான நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுவை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே, அல்லாஹுவை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்கள் வியக்கத்தக்க விஷயங்களையெல்லாம் அனுபவித்து கொண்டே உள்ளே கடந்து கொண்டே இருப்பார். அல்லாஹுவை மறக்கவே செய்ய முடியாத அளவிற்கு, அல்லாஹுவை நினைவிலிருந்து நீக்க முடியாத அளவிற்கு அல்லாஹுடைய சிந்தனையும் அவனுடைய மஹ்லூகாத் படைப்பினங்களுடைய சிந்தனையும் எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொண்டே இருப்பவர்கள்தான், இருந்து வாழ்ந்தவர்கள்தான் வலிமார்கள் என்பதாக குர்ஆனும், அப்படி வாழ்ந்தவர்கள்தான் வலிமார்கள் என்பதாக குர்ஆனும் அறைகோல் விடுகிறது. அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த எத்தனையோ இறைநேச செல்வர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திற்கு பல்வேறு விஷயங்களை
ஈமானிய தளத்திலே நாம் எப்படி நம்முடைய பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும், ஈமானிய தளத்திலே நம்முடைய பயணத்தை இறைவனுக்காக இறை மார்க்கத்திற்காக எப்படியெல்லாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற வாழ்வியல் படித்தரங்களை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டியவர்கள் வலிமார்கள். அப்பேற்பட்ட வலிமார்களுடைய வருகையும் அப்பேற்பட்ட வலிமார்களுடைய நிதர்சனமான வாழ்க்கையும் அப்பேற்பட்ட வலிமார்களுடைய அடையாளமும் இந்த மாதத்திலே பல்வேறு வலிமார்களுடைய அடையாளங்களுக்கு உட்பட்டதாக வசந்தத்தின் 2வது மாதமாக இது கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாமா ஹக்கீம் இப்னு அத்திர்மிதி ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு வாழ்ந்த ஒரு இறைநேச செல்வர். அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள். இறைவனுக்காக வேண்டி, இறை மார்க்கத்திற்காக வேண்டி தங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள். அவர்களும் அவர்களுடைய மனைவியும் அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக நிறைவேற்றுவதில், அல்லாஹ்வுடைய அன்பை முழுமையாக அடைந்து கொள்வதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள் என்பதனை வரலாற்று விஷயங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒரு நாள் அல்லாமா ஹக்கீம் இப்னு அத்திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மனைவி ஒரு நாள் சொன்னாங்களாம், அவங்களுடைய கனவுல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுகிறார்கள். தோன்றிவிட்டு உங்களுடைய கணவனிடத்திலே ஒரு செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக, உங்களுடைய கணவனிடத்திலே ஒரு செய்தியை சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். என்ன செய்தி என்பதாக அல்லாமா ஹக்கீம் இப்னு அத்திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வினா எழுப்ப அவர்கள் சொன்னார்களா, உங்கள் வீட்டை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக, உங்களுடைய கணவனிடத்திலே சொல்லுங்கள் என்பதாக. வீட்டை சுத்தப்படுத்திக் கொள்வதை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த தீனை, இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய தவணைகளை புரிந்து கொள்வதற்கு பெரிய தர்பியத் வேண்டும். 3 விஷயம் செஞ்சாங்க. போற போக்கில் ஒரு படகை ஓட்ட போட்டாங்க, பொறுமை காக்க முடியல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. ஒரு ஊரில் இறங்கி அந்த ஊரில் சிறுவனாக இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை கையாலேயே அடித்தாங்க, வஃபாத்தாயிடுறாரு. அந்த சிறுவன் மௌத்தா போயிடுறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதனுடைய புரிதல் அவ்வளவுதான், ஒரு நபிக்கு உண்டான புரிதலே இவ்வளவுதான் இருந்திருக்கு. அப்பவும் சொன்னாங்க, அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு பொறுமை காக்க முடியாது, நீங்க போயிடுங்க. இல்லை நான் பொறுமை காக்கிறேன். இன்னும் கடந்து போறாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மதில் சுவர் சாய்ந்து கிடக்கிறது. அந்த மதில் சுவரை எடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொறுமை இல்லாம வரும்போது ஒரு படகை ஓட்ட போட்டீங்க, ஊர்ல நுழைஞ்ச உடனே ஒரு சிறுவனை கொண்டுட்டீங்க, 3வது இப்போ ஒரு மதில் சுவர் இருக்கிற, இதை நிப்பாட்டி வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்களா, இனிமேலும் நீ என்னிடமிருந்து இறைவனுடைய உஜூதியத் பற்றி, சிஃபத்துகளை பற்றி, அவனுடைய தன்மைகளை பற்றி, அவனுடைய இல்மே கைபியத்தை பற்றி, மறைவான விஷயங்களை பற்றி கற்றுக்கொள்வதற்கு நீ தகுதி இல்லை என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு 3 காரணத்தை சொன்னாங்க. அந்த படகை ஓட்ட போட்டது, அந்த படகு சிறிய ஓட்டை போடவில்லை என்று சொன்னால் எதிரிலே இருக்கக்கூடிய அந்த கடல் கொள்ளையர்கள் முழு படகையும் என்ன செஞ்சிருப்பாங்க, முழு படகையும் அபகரிச்சிட்டு போயிருப்பாங்க. அது ஏழைகளுக்கு உண்டாங்க. ஊரிலே வந்த அந்த சிறுவனை கொண்டதற்கு ஒரு காரணத்தை சொன்னார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் மகத்துவம் வாய்ந்தவர்கள், மிகவும் நல்ல மக்கள், இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு தகுதியான மக்கள். அந்த பெற்றோரை இந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய இவன் இறுதியிலே வளர்ந்து பெரியவனாகி முனாஃபிக்கனான மாறிவிடுவான், நயவஞ்சகனாக முஃப்ஸிதின் குழப்பவாதியாக மாறிவிட்டு தங்களுடைய பெற்றோரையே என்ன செய்து விடுவான், நிந்தித்து கொலை செய்து விடுவான் என்பதாக சொன்னார். இது அல்லாஹ் அறிவித்து கொடுக்கக்கூடிய விஷயம். அவங்க எப்படி அவங்களுக்கு தெரியும்னா, அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஒரு அடியானுக்கு இல்ஹாமியத் மூலமாக எடுத்து சொல்றான்னா, அப்ப அல்லாஹை விளங்குவதற்கு அவன்
அல்லாஹ்வுடைய உஜூதியத்தை விளங்குவதற்கு எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்க வேண்டும், எவ்வளவு ஔராதுகளை செய்திருக்க வேண்டும், எவ்வளவு தன்மையோடு வாழ்ந்திருக்க வேண்டும். அது மூணாவது விஷயமா சொல்றாங்க. அந்த மஜ்லிஸ் சுவர் ஒரு ஏழைகளுக்கு உரியது, அதில் கீழே இருக்கக்கூடிய பொக்கிஷம் ஏழைகளுக்கு உரியது. ஒருவேளை அந்த மஜ்லிஸ் சுவர் முழுவதுமாக சாய்ந்திருந்தால் அதில் இருக்கக்கூடிய பொக்கிஷம் என்ன செஞ்சிருப்பாங்க, மக்கள் எல்லாம் அவர்கள் எடுத்து பயன்படுத்தியிருப்பார்கள். பிற்காலத்திலே அது அந்த ஏழை மக்களுக்கு, அந்த ஏழை குடும்பத்தாருக்கு செல்ல வேண்டிய அந்த பொறுப்புதையல் என்பதாக சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், அப்பேற்பட்ட ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹக்கீம் இப்னு திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வலியுல்லாஹ் அவர்கள் அவருடைய மனைவியுடைய மனைவியுடைய கணவரை உங்களுடைய கணவரிடத்தில் சொல்லுங்கள், வீட்டை சுத்தம் செய்யுங்கள் என்பதாக. அப்போ என்னன்னு கேட்டாங்களா, காரணம் அல்லாமா ஹக்கீம் இப்னு திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, எதற்காக அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், இன்று அதாவது நேற்று சிலர்களை பற்றி என்னுடைய நாவின் மூலமாக குறை பேசிவிட்டேன், சிலர்களை பற்றி தெரியாத விஷயங்களை பற்றி நான் பேசிவிட்டேன். அதனால் என்னுடைய உள்ளத்தை என்ன செய்ய சொல்றாங்க, தௌபா செய்ய சொல்றாங்க, என்னுடைய கல்வை சுத்தப்படுத்த சொல்றாங்க. என்னுடைய வீடை சுத்தப்படுத்த சொல்லல, என்னுடைய இதயத்தை, என்னுடைய கல்வை குறை கூறுவதை விட்டும், குறை பார்ப்பதை விட்டும், குறையான சிந்தனையை விட்டும் உங்களுடைய கல்வை ஆத்மாவை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொன்னால், மன் ஸக்காஹா, தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். அவனை அடுத்தவர்களை பற்றி பேசுவதும் மிகப்பெரிய, அல்லாஹ் என்ன சொல்றான், அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் செய்வது, அடுத்தவர்களை பற்றி பேசுவது கொலையை விட கொடியது என்பதாக திருமறையில அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ வழிமார்கள் எல்லாம், இறைநேச செல்வர்கள் எல்லாம் அவர்களுடைய ஒவ்வொரு நன்னடத்தையும், ஒவ்வொரு நடத்தையும், அல்லாஹ்விற்கு புறம்பான எந்த ஒரு செயல்பாட்டையும் சிந்திக்கவும் மாட்டார்கள், செயல்படுத்தவும் மாட்டார்கள். அப்பேற்பட்டவர்கள்லாம் இறைநேச செல்வர்கள். அலா இல்லா உலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அப்பேற்பட்ட அந்த வழிமார்கள், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது, எந்த விதமான யாரை பற்றியும் எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தில் நினைவுபடுத்தினான், அவர்களுடைய தேடல் எப்படி இருக்குமா, அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமா வ குஊதா வ அலா ஜுனூபிஹிம். அப்பேற்பட்ட அந்த இறைவனை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்ற தாக்கம் உள்ளவர்கள், இந்த இறைநேசர்கள் அல்லாஹ்வை எப்பொழுதுமே தியானித்துக் கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ் எப்பொழுதுமே திக்ர் செய்து இருந்து கொண்டிருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார். நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் விழாப்புறங்களிலும் படுத்திருந்தாலும் கூட இறைவனுடைய சிந்தனையை விட்டு முழுமையாக மாறாதவர்கள் தான் இறைநேச செல்வர்கள் என்பதாக ரப்பில் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அவர்கள் சொல்லுவார்களால், எதை பார்த்தாலும் இந்த துன்யாவில் அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். நமக்கு ஞாபகம் வருதா? எதை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும், எதை பார்த்தாலும் வரணும். ஒரு காற்றை சுவாசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். இதனுடைய படைப்பு எப்பேற்பட்ட மகத்தானது, இது செய்யக்கூடிய செயல்பாடு எப்பேற்பட்ட மகத்தானது. இந்த மகத்தான சிந்தனை நமக்கு வரல, ஆனா அது இல்லைன்னா நாம இல்லை என்ற அளவிற்கு அதோடு அந்த காற்றோடு தொடர்போடு தான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கு. அது போன்று கண் காட்சிகள், கண்ணின் மூலமாக பார்க்கக்கூடிய அத்தனை காட்சிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பதற்கு உண்டான தாக்கத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் எப்பேற்பட்டவன் என்பதனை நமக்கு சாட்சி சொல்லிக் கொண்டே இருக்கு. சாதாரணமாக ஒரு செடி, சாதாரணமாக ஒவ்வொரு செடியும் நாம் நினைக்கலாம் அது அதனுடைய வளர்ச்சி இருக்கிறது, அல்லாஹ் முடிவு செய்தால் மட்டும்தான் அதற்கு தேவையான நீர், அதற்கு தேவையான உஷ்ணம், அதற்கு தேவையான திடமான மண், இதுவெல்லாம் அல்லாஹ் முடிவு செய்தால் மட்டும்தான் அது வளர்ச்சியை தருமே தவிர, அப்படி இல்லை என்று சொன்னால் சருகுகளாக கூலங்களாக மாறிவிடும் என்பதாக திருமறையிலே சொல்லி காட்டார். திருமறையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார்.
இப்படி யாரை பார்த்தாலும் இரவிலும் சரி பகலிலும் சரி உட்கார்ந்த நிலையிலும் சரி நின்ற நிலையிலும் சரி எந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இறைநேச செல்வர்கள் என்பதாக இறைவன் நேசிக்கக்கூடிய மக்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அவங்க சொல்லுவாங்களா, ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, எங்கு பார்த்தாலும் இறை சிந்தனை வரக்கூடிய அந்த மக்கள் ரப்பனா இறைவா மா கலக்த ஹாதா பாத்திலா, இந்த உலகத்திலே நீ எதையுமே வீணானதாக படைக்கவில்லை என்பதாக சொல்லுவார். சுபஹானக ஃபக்கீனா அதாபன்னார், ரப்பே நீ பரிசுத்தமானவன், ஃபக்கீனா அதாபன்னார், நரகத்தினுடைய வேதனையை விட்டும் நரகத்தினுடைய அதாபுகளை விட்டும் எங்களை நீ காத்தருள்வாயாக. எதுக்காக வேண்டி கேட்கிறாங்கன்னா, இவ்வளவு பிரம்மாண்டமாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எல்லா சகல வசதிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறானே, நாம் நன்றி செலுத்துவதில் ஆக குறைந்த மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், பாவத்தினுடைய எல்லைகளுக்கு செல்லக்கூடிய நாங்கள் எங்கள் மீது மென்மேலும் உன்னுடைய அருளை புரிந்து கொண்டிருக்கிறாய். சுபஹானக, நீயே பரிசுத்தமானவனாக இருந்து கொண்டிருக்கிறாய். ஃபக்கீனா அதாபன்னார், நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் அதனுடைய அதாபை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக என்பதாக இறை நேசர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ கேட்பார்கள் என்பதாக ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஆல இம்ரானிலே சொல்லி காட்டுகிறார். இப்படி வாழ்ந்த பெருமக்கள் இந்த உலகத்திற்கு ஈமானிய தளத்தை அற்புதமாக விட்டு சென்றார்கள். முகலாய மன்னர் அல்லாமா அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஈமானிய தளத்திலே பெரும் புள்ளி வகித்தவர்கள். அவர்கள் போர்க்களத்திலும் சரி பொதுமக்களிடத்திலும் சரி தீனுடைய விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும். ஒரு நாள் என்ன செய்யறாங்க, ஒரு ஜனாசா தொழுகை மஜ்லிஸுக்கு வந்துருச்சு. ஒரு ஜனாசா தொழுகை, ஒரு மவுத்து ஒண்ணு விழுந்துருச்சு. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சபை கூடுது. அவங்க மஸ்ஜிதில் சொல்றாங்க, என்ன தகவல் சொல்றாங்கன்னா, அதாவது இதுவரையிலுமே அசர் தொழுகையை விடாமல் யார் தொழுதிருக்கின்றீர்களோ அவர்கள் இந்த ஜனாசாவிற்கு இமாமத் செய்யட்டும் என்பதாக அறிவிப்பு செய்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, யாருமே முன் வரல. அசர் தொழுதிருக்கிறாங்க, எல்லாரும் மக்களுமே தொழுதிருக்கிறாங்க. இதுவரையிலும் நினைவு தெரிந்து பாலிகான கடமை ஆனதற்கு பின்னால் அசர் தொழுகையை யார் விடாமல் தொழுது கொண்டிருந்தார்களோ அவர்கள் இந்த மையத்திற்கு ஜனாசா தொழுகை வைக்கட்டும் என்பதாக அறிவிப்பு செய்தாங்க. எந்த தகவலுமே வரல. கடைசி அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பேட்டு என்ன செஞ்சாங்க, இமாமத் பண்ணாங்க, ஜனாசா தொழுகை வைக்கிறாங்க. அப்ப என்ன அப்படின்னா, ஈமான் யக்கீனுடைய விஷயத்துல இறை வழிபாட்டினுடைய விஷயத்துல அவ்வளவு பிடித்தரமான ஒரு கடமையை விட்டு விலகவும் மாட்டார்கள், இறை சிந்தனையை விட்டும் விலகவும் மாட்டார்கள். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் அந்த வழிமார்கள் என்று சொல்லக்கூடிய பெருமக்கள், இறை நேச செல்வர்கள். போர்க்காலம் நடந்து கொண்டிருக்கு. அந்த களத்திற்கு நடுவுல அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுகிறாங்க. எங்க தொழுகிறாங்கன்னா, ஒரு யானை ஒரு நிற்கிது, அதனுடைய நிழல்ல தொழுதுகிட்டு இருக்காங்க. எதிரி படைகள்லாம் அந்த களத்துல போர் நடந்து கொண்டே இருக்கு. ஒரு கூட்டம் 4-5 கூட்டம் வருது. ஒரு 4-5 பேர் பார்த்துட்டு நெருங்கி வர்றாங்க. தனியாக மன்னர் மாட்டிட்டாருன்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு அவங்க உள்ளத்துல என்ன பயத்தை அல்லாஹ் போட்டான்னு தெரியல, இவர்கிட்ட நாம நெருங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பின்வாங்கி விட்டு சென்று விட்டாங்க. அப்ப என்னன்னா, அல்லாஹ் சொல்றான் இல்லையா, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா யஹ்ஸனூன், அல்லாஹ்வை முற்படுத்தி செய்யக்கூடிய, அல்லாஹ்வை அணுதினமும் அணுநேரமும் நினைத்து கொண்டு வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய சிஃபத்திலிருந்து தன்னுடைய தன்மையிலிருந்து முழு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளுகிறான் என்பதனை நமக்கு விளக்கி காட்டுகிறார். அப்படிதான் பெருமக்கள் வாழ்ந்தாங்க. என்ன நிலையில இருந்தாலும், அதான் சொல்லுவாங்க இல்லையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினுடைய வாழ்வு மிகச் சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கு, ஆச்சரியமாக இருக்கும். ஒரு முஃமினுடைய வாழ்வு ஆச்சரியமாக இருக்கும். அவன் எந்த நிலையிலுமே அவன் நஷ்டவாளி அல்லன்னு சொல்லுவாங்க. அவன் முஃமினா இருந்தா அவன் நஷ்டவாளியே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவனுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வான்.
ஒரு சந்தோஷமான விஷயத்தை அல்லாஹ் அவனுக்கு செய்தியை சொல்றான். ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை அவன் குடும்பத்திலேயோ அவனுக்கு தேவை உண்டான விஷயத்திலே அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி விட்டான் என்று சொன்னால் அவன் அதற்காக வேண்டிய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆகிவிடுகிறான். ஒரு கவலையான ஒரு செய்தி அவன் பக்கம் போயிருச்சுன்னா அப்படியே படுத்து தூங்கிடலாம் மாட்டான். உடனே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறான், பாவ மன்னிப்பு கேட்கிறான், அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறான். இது ஒரு முஃமினுடைய தரமான நிலைப்பாடு. ஒரு முஃமினுடைய தரமான நிலைப்பாடு இப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி தங்களை இறைவனை அறிந்து கொள்வதற்கு, இறைவனுடைய ஆற்றலை முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு, அதை அவனுடைய தாத்தை அடைந்து கொள்வதற்கு முழுமையாக தங்களை அர்ப்பணித்தவர்கள் தான் இறைநேச செல்வர்கள் என்பதாக சொன்னார். அப்பேற்பட்ட மக்கள் பெருமக்கள் எல்லாம் இந்த ரபியுல் ஆஹிர் என்று சொல்லக்கூடிய வசந்தத்தினுடைய 2வது மாதத்திலே பல்வேறு பெருமக்கள் இந்த மாதத்திலே அவர்களுடைய இறப்பும் இருந்திருக்கிறது, அவர்களுடைய இறப்பும் இருந்திருக்கிறது, பிறப்பும் இருந்திருக்கிறது, இறப்பும் இருந்திருக்கிறது. அப்ப அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அல்லதீன யذ்குருல்லாஹ கியாமா வ குஊதா வ அலா ஜுனூபிஹிம். நீங்கள் நின்றிருந்தாலும் அமர்ந்திருந்தாலும் அல்லது விலாப்புறங்களில் உங்களுடைய உடலை சாய்த்து படுத்திருந்தாலும் இறை சிந்தனை விட்டு மாறாமல் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்பான் என்பதாக அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அதுபோன்று அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி அல்லாஹ் எதை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை அவர்களுக்கு வரும். எதை பார்த்தாலும் ஆச்சரியமான விஷயங்கள் சுபஹான் அல்லாஹ், மாஷா அல்லாஹ் என்பதாக சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்லுங்கள். இவ்வளவு அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களே நமக்கு நாம் நடமாட கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் நாம் மிகவும் பலகீனமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருந்திருக்கிறது. இறுதியாக நாம் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தின் விளைவு மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை கொடுக்க இருக்கிறான். கோடான கோடி ஆண்டுகள் என்பதாக முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாத அளவிற்கு நீண்ட ஒரு உலகம், நிரந்தரமான சொர்க்கம் அல்லது நிரந்தரமான நரகம். கலிமா சொல்லிவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள் பார்வையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் அப்பேற்பட்ட அந்த நீண்ட ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சுருக்கமான ஒரு வாழ்க்கையை, என்னது நாம் பயணம் செய்கிறோம் இல்லையா, இளைப்பாறுகிறோம், ஒரு வெயிலுக்கோ ஒரு மழைக்கோ காற்றுக்கோ ஒதுக்குகிறோம் அல்லவா, அவ்வளவுதான் இந்த துன்யா, அவ்வளவுதான் நாம இந்த உலகத்தினுடைய சிந்தனை, அவ்வளவுதான் தேவை. இந்த உலகத்தினுடைய தேவை அதுக்குள்ளாரத்தான் இருக்கிறோம். மற்றதெல்லாம் ஆகிரத், கபருடைய வாழ்க்கைக்கு, மஹ்ஷருடைய வாழ்க்கைக்கு, சுஆல் ஜவாபினுடைய வாழ்க்கைக்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக இறைநேச செல்வர்கள் தங்களுடைய வாழ்வியலை எப்படி அர்ப்பணித்தார்களோ அதனை முன்வைத்து நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டியதை போன்று நாம் வாழக்கூடிய சில காலம் மட்டும்தான், சில காலங்களில் நேரம், அதாவது அல்லாஹ்விற்கு நாம் மாறு செய்யாத நிலைப்பாடாக எப்போதுமே நம்முடைய ஆத்மா இருக்க வேண்டும். அதே போன்று எல்லா நேரமும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்தவற்றிற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நரகத்தை விட்டு முழுமையாக நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக மேற்சொன்ன அந்த குர்ஆன் வசனமும் மேற்சொன்ன அந்த வரலாற்று நிகழ்வுகளும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதனால அல்லாஹ் ரசூலும் நாம் எதை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும், எதை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி வழிமுறைகள் எதுவெல்லாம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரசூல் நமக்கு அவ்வப்போது நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் நினைவுபடுத்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நம்மால் இயன்றளவு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.